உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சா? ராத்திரி நேரத்துல நிம்மதியா நல்லா ஆழ்ந்து தூங்க முடியலையா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? கவலையே படாதீங்க. இதுக்கு ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளான இயற்கை வழி இருக்கு. அத பத்தி தான் இந்த முழுமையான அலசல்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அவங்க சம்பாதிக்கிற மிகப்பெரிய செல்வம் எதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது பணமோ பதவியோ ஏன் நம்மளோட சொந்த பந்தங்களோ கூட இல்ல. அது நம்மளோட தூக்கம். அவங்க ஒரு நிம்மதியான ஆழமான தூக்கத்தை விட பெரிய செல்வம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு உண்மை என்னன்னா 60 வயசை தாண்டின பல பேருக்கு இந்த செல்வம் ரொம்ப சுலபமா கிடைக்கிறதில்ல. அந்த தூக்கமில்லாத போராட்டத்தை பத்தி முதல்ல கொஞ்சம் பார்க்கலாம். இந்த உணர்வு உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமானதா இருக்கலாம். ராத்திரி படுக்கைக்கு போவோம், ஆனா மனசு மட்டும் ஏதோ யோசிச்சு ஓடிட்டே இருக்கும். உடம்பெல்லாம் அசதியா இருக்கும், ஆனா கண்ணு மட்டும் முழிச்சிட்டே இருக்கும். மணி பார்த்தா 2 ஆகும் 3 ஆகும், ஆனா தூக்கம் மட்டும் வராது. அப்புறம் காலையில எழுந்திருக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்குக்கு பதிலா பயங்கரமான சோர்வு தான் மிச்சம் இருக்கும். சரி, ஏன் இப்படி நடக்குது? இது நம்ம மேல இருக்கிற தப்பா? இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு உண்மையான உயிரியல் காரணம் இருக்கு. அத நாம நம்ம உடம்போட கடிகாரம்னு சொல்லலாம். நம்ம எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. இது நம்ம உடம்பே இயற்கையா சுரக்கிற ஒரு ரசாயனம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் நம்ம உடம்புக்கு தூக்கத்துக்கான சிக்னல். டேய், ராத்திரி ஆயிடுச்சு, உடம்புக்கு ஓய்வு கொடுக்கற நேரம் வந்துருச்சுன்னு மூளைக்கு சிக்னல் அனுப்புற வேலையா இதுதான் பாக்குது. பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ராத்திரி ஆனா போதும் இந்த மெலட்டோனின் தானா உடம்புல சுரந்து நம்மள தூங்க வச்சிடும். ஆனா 60 வயசுக்கு மேல ஆக ஆக இந்த மெலட்டோனின் உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அது சுரக்கிற நேரமும் தள்ளி போகுது. இதுதான் நம்மளோட தூக்க பிரச்சனைக்கு முக்கியமான காரணம். இது ஒரு நோய் கிடையாது, நம்ம உடம்புல நடக்கிற ஒரு இயல்பான மாற்றம், அவ்வளவுதான். அப்போ இந்த மெலட்டோனின் குறைவை சமாளிச்சு எப்படி நல்லா தூங்குறது? இதுக்கு தூக்க மாத்திரை சாப்பிடணுமா? தேவையே இல்ல. இதுக்கு ஒரு தங்கமான தீர்வு இருக்கு. இது மருந்து கிடையாது, தூக்கத்தை தூண்டக்கூடிய ஒரு சிம்பிளான இயற்கையான பானம். இந்த அதிசய பானத்தோட பேரு தான் கோல்டன் நைட் கேப். இதுல 4 முக்கியமான பொருட்கள் தான் இருக்கு. இதமான சூட்ல பால், கொஞ்சம் மஞ்சள், மிளகு, அப்புறம் கொஞ்சமா நெய். வாங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் எப்படி வேலை செய்யுதுன்னு விலாவாரியா பார்க்கலாம். முதல்ல இந்த பானத்தோட ஹீரோவே பால் தான். பால்ல டிரிப்டோஃபேன் ஒரு அமினோ அமிலம் இருக்கு. இந்த டிரிப்டோஃபேன் தான் நம்ம உடம்புல மெலட்டோனின் உருவாகிறதுக்கு நேரடியா உதவுது. இங்க பாருங்க, இந்த சங்கிலி தொடர் மாதிரி தான் இது வேலை செய்யுது. பால் குடிக்கிறோம், அதுல இருந்து டிரிப்டோஃபேன் கிடைக்குது. அது மெலட்டோனினை உற்பத்தி பண்ணி கடைசியில நம்மளுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு இயற்கை வழிமுறை தான் இது. அடுத்தது நம்ம சமையலறையோட ராஜா மஞ்சள். மஞ்சள்ல குர்குமின் ஒரு சக்தி வாய்ந்த பொருள் இருக்கு. இது உடம்புல இருக்கிற சின்ன சின்ன வலிகள் வீக்கத்தை எல்லாம் குறைச்சு நம்ம மூளை நரம்புகளை அமைதிப்படுத்துது. வயசாகும்போது வர மன அழுத்தம், பதட்டம் இது எல்லாம் குறைச்சு உடம்ப ஓய்வுக்கு தயார் பண்றது தான் இந்த மஞ்சளோட முக்கியமான வேலை. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம மஞ்சளை தனியா எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற குர்குமினை நம்ம உடம்பால முழுசா எடுத்துக்கவே முடியாது. இந்த இடத்துல தான் மிளகு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உள்ள வருது. மிளகுல இருக்கிற பைப்பரேன்கிற ஒரு பொருள் மஞ்சள்ல இருக்கிற குர்குமினை நம்ம உடம்பு உறிஞ்சிக்கிற திறனை கிட்டத்தட்ட 2000% வரைக்கும் அதிகப்படுத்துது. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 2000%. நம்பவே முடியல இல்லையா? அந்த ஒரு சிட்டிகை மிளகு மஞ்சளோட முழு சக்தியையும் நம்ம உடம்புக்கு கிடைக்க வைக்குது. அதனால இந்த பானத்துல மிளகு மட்டும் கண்டிப்பா மறந்துடாதீங்க. கடைசியா ஒரே ஒரு துளி நெய். இது எதுக்கு நீங்க கேட்கலாம்? நெய் நம்ம மூளை நரம்புகளை இதமாக்கி உடம்புக்கு ஒரு கதகதப்ப கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல நம்ம செரிமானத்தை சூப்பரா மேம்படுத்தும். ராத்திரி நேரத்துல வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாலே நிம்மதியான தூக்கம் தானா வரும். சரி, இந்த பானம் எப்படி வேலை செய்யுது, இதோட நன்மைகள் என்னென்னு இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி தயார் செஞ்சு எப்போ குடிக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய இரவு சடங்க பத்தி பாப்போம். இத செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு கப் பால் எடுத்து லேசா சூடுபடுத்துங்க. நல்லா கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் போடுங்க. கடைசியா ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலக்குங்க. அவ்வளவுதான். இதை நீங்க தூங்க போறதுக்கு ஒரு 20 இருந்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சா போதும். ஒரு முக்கியமான விஷயத்த மறுபடியும் சொல்றேன். இத ஒரு தூக்க மாத்திரை மாதிரி நினைக்காதீங்க. இது அப்படி கிடையாது. இது உங்க உடம்போட இயற்கையான கடிகாரத்தை சரி செய்ய நீங்க அனுப்புற ஒரு சிக்னல். இப்போ ஓய்வெடுக்கிற நேரம் வந்துருச்சுன்னு உங்க உடம்புக்கு நீங்க சொல்ற ஒரு மென்மையான ஞாபகப்படுத்துதல். இந்த ஒரு சின்ன பழக்கத்தை நீங்க தினமும் கடைபிடிக்கும் போது உங்க ஒவ்வொரு நாள் காலையும் எப்படி இருக்கும்? ஒரு புத்தம் புது காலை எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? வாங்க ஒரு நிஜ வாழ்க்கை அனுபவத்தை பார்க்கலாம். 62 வயசான ஒரு டீச்சர் 3 வருஷமா தூக்கம் இல்லாம ரொம்ப அவதிப்பட்டாங்க. அவங்க இந்த பானத்தை குடிக்க ஆரம்பிச்சாங்க.
முதல் 3 நாள்ல பெருசா எந்த மாற்றமும் தெரியல. ஆனா 7வது நாள்ல முன்ன விட சீக்கிரமா தூக்கம் வர ஆரம்பிச்சது. 15வது நாள்ல ராத்திரி எந்திரிச்சுக்காம முழுசா தூங்குனாங்க. 1 மாசம் கழிச்சு காலையில ரொம்ப புத்துணர்ச்சியோட சக்தியோட எழுந்திருக்கிறதா சொன்னாங்க. இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒண்ணே ஒண்ணுதான்: பொறுமை. இந்த பழக்கம் ஒரே ராத்திரியில மேஜிக் பண்ணிடாது. இது உங்க உடம்போட இயற்கையான தூக்க சுழற்சிய மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப சரி பண்ணும். அதனால தொடர்ந்து செய்யறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, 60 வயசுக்கு அப்புறம் நல்ல தூக்கம் கிடைக்கிறது ஒரு சவாலா இருக்கலாம். ஆனா அது தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு சின்ன எளிய பழக்கத்தின் மூலமா உங்க இரவுகளை நீங்க திரும்பவும் நிம்மதியானதா மாத்திக்க முடியும். ஏன்னா ஒரு நல்ல தூக்கம் தான் ஒரு நல்ல வாழ்க்கையோட அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை வலுவா போடுறது உங்க கையில தான் இருக்கு.